நவம்பர் 21ஆம் தேதி புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கடந்த சில வாரங்களுக்கு முன் தென்மேற்கு பருவமழை விடை கொடுத்து வடகிழக்கு பருவமழை தொடங்கியது. இதனையடுத்து கடந்த அக்டோபர் மாதம் தமிழ்நாட்டில் 23 சென்டிமீட்டர் மழை பெய்தது. இது கடந்த 12 ஆண்டுகளில் 3வது அதிகபட்சமாகும். அதாவது வடகிழக்கு பருவமழை சிறப்பாகவே தொடங்கியது எனலாம். ஆனால் நவம்பரில் மழை திடீரென குறைந்தது. நவம்பர் மாதத்தில் முதல் 10 நாட்களில் வெறும் 1.5 சென்டிமீட்டர் மழை மட்டுமே பதிவாகியுள்ளது. நவம்பர் மாத சராசரி மழை அளவு 18 சென்டிமீட்டர் என்பதால் இது மிகவும் குறைவு என்று சொல்லப்படுகிறது. இந்நிலையில் தென்கிழக்கு வங்கக்கடலில் வரும் 21ஆம் தேதி புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேலும் இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த நாள் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனால் தமிழகத்தில் கனமழை எதிர்பார்க்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வில்லியனூரில் ரூபாய் 48 லட்சம் மதிப்பீட்டில் புதிய அங்கன்வாடி மையம் மற்றும் ரேஷன் கடை கட்டுமான பணிகளுக்கான பூமி பூஜை விழா எதிர்க்கட்சித் தலைவர் சிவா துவக்கி வைத்தார். பீகார் சட்டமன்ற தேர்தலில் பதிவான வாக்குகள் நாளை எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளன. 243 உறுப்பினர்களை கொண்ட பீகார் சட்டமன்றத்திற்கு நவம்பர் 6ஆம் தேதி மற்றும் 11ஆம் தேதிகளில் 2 கட்டங்களாக தேர்தல் நடைபெற்றது. பீகார் மாநில வரலாற்றில் இதுவரை இல்லாத வகையில் மொத்தம் 67% வாக்குகள் பதிவாகி உள்ளது குறிப்பிடத்தக்கது. புதுவை சைபர் கிரைம் காவல்துறை பொதுமக்களுக்கு எச்சரிக்கை. மற்றும் அறிவுறுகள் என்னவென்றால், சமீப காலத்தில் நம்ம கிரெடிட் கார்டோட அந்த பாயிண்ட் லிமிட்டை இன்க்ரீஸ் பண்ணி தரேன், கிரெடிட் கார்டு வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணி தரேன், கார்டை அப்டேட் பண்ணி தரேன், கார்டு எக்ஸ்பைரி ஆயிடுச்சு மறுபடியும் அதை ரினியூவல் பண்ண தரேன்னு சொல்லிட்டு ஐசிஐசிஐ பேங்க்கு மற்றும் இந்தியன் பேங்க்கு மற்றும் எஸ்பிஐ பேங்க்கு அது இல்லாமல் மற்ற பேங்க்லேருந்து நம்மளுக்கு ஃபோன் பண்ணி பேங்க் மேனேஜர் பேசுகிற மாதிரி பேசி நம்ம ஓடிபியை வாங்கி நம்ம பின் நம்பர்லாம் வாங்கி அவங்களோட பணத்தை ஏமாத்துற செயல் சைபர் ஃப்ராடர்ஸ் நிறைய செய்கிறாங்க. அதனால புதுச்சேரி பொதுமக்கள் நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க. அதனால புதுச்சேரி பொதுமக்களுக்கு எச்சரிக்கை மற்றும் அறிவுரை என்னவென்றால், இதேமாதிரி யாருன்னா கிரெடிட் கார்டோட இன்க்ரீஸ் பண்ணி தரேன் எந்த இது சம்மந்தமாக கேட்டாலும் நீங்கள் கன்சர்ன் பேங்க்கை தொடர்பு கொண்டு அதை வெரிஃபை பண்ண பிறகு தான் நீங்கள் உங்களோட டேட்டாஸ் ஏதாவது கொடுக்கணும். அப்படி எதுவுமே கொடுத்துட்டோன்னா சைபர் ஃப்ராடர்ஸ் வச்சு உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்கிற பணத்தை எல்லாம் எடுத்துருவாங்க. இன்னொன்று என்னன்னா, அதுமாதிரி எந்த பேங்க்கும் ஓடிபி பின் நம்பர் எதுவுமே கேட்காது. அதனால அப்படியான பொதுமக்கள் பாதிக்கப்பட்டீங்கன்னா பயமோ அச்சமோ பதட்டமோ எதுவும் இல்லாமல் புதுச்சேரி சைபர் கிரைமுக்கு வந்தால் நாங்கள் உதவி பண்ண காத்துன்னு இருக்கோம். அப்படி அதனால் உங்களுக்கு வீட்டில் இருக்கோம்னா 1930 டோல் ஃப்ரீ நம்பருக்கு ஃபோன் பண்ணாலும் புதுச்சேரி சைபர் கிரைமுக்காக உங்களுக்கு உதவி பண்ண காத்துன்னு இருக்குது. நன்றி.